எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூரில் இருக்காங்க. பெங்களூரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். அது என்னென்னா பார்ப்பீங்க உள்ளே போய். அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள், பின்னாடி பாருங்கள் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வந்திருக்கோன்னா டைகர் ஏரோ ரெஸ்டாரண்ட். பாருங்கள் முன்னாடி பாருங்கள் என்ன நிற்கிதுன்னு பாருங்கள். ஃப்ளைட் நிற்கிதுங்களா? ஃப்ளைட்டுக்குள்ளேயே ரெஸ்டாரண்ட்டுங்க. ஒரிஜினல் ஃப்ளைட்டுங்க. ஃப்ளைட்லேயே தான் ரெஸ்டாரண்ட்டு. நிறையா கார் நிற்கிதுங்க. நிறையா க்ரௌடு இருக்கும் போல் இருக்குது இன்றைக்கி சண்டேனால். டைகர் ஏரோ ரெஸ்டாரண்ட். ஃப்ளைட்லேயே அந்த நேம் தான் போட்டிருக்காங்க. முன்னாடி இந்தியன் ஃப்ளாகு, அதுக்கப்புறம் நேம் தான் போட்டிருக்காங்க. நல்லா பெரிய ஃப்ளைட்டாக தான் இருக்குது. அப்படியே உள்ளே போகலாங்க. பார்த்தீங்களா பின்னாடியே தெரியுது. டிக்கெட்டு கவுண்டருக்கு அங்கே இருக்குது பாருங்கள். டிக்கெட் வாங்கிட்டு போகணும். வெயிட் பண்ணுறாங்க கீழே கொஞ்சம் பேர். இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடையாதுங்க. போர்டிங் பாஸ். ஃப்ளைட் ஏறினா போர்டிங் பாஸ் கொடுப்பாங்களா, அதே மாதிரியே பாஸ் கொடுக்குறாங்க. என்ட்ரி சார்ஜஸ் 100 per personங்க. 4 வயசு கீழே இருக்கவங்களுக்கு சார்ஜஸ் கிடையாது. பார்த்தீங்களா, ஃப்ளைட்டில் கொடுக்குற போர்டிங் பாஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க. நல்லா ஓரளவுக்கு பெரிய இடமா தாங்க இருக்கு. போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம், ஆனால் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே சேர்ஸ் போட்டிருக்கிறாங்க, வெயிட் பண்ணணும். பாருங்கள், டோக்கன் நம்பர் கூப்பிட்றாங்க. நம்ம என்ன டோக்கனோ அந்த நம்பர் சொல்லி கூப்பிடும்போது நம்ம மேலே போகணும். இந்த சைடு பார்த்தீங்களா, வரிசையாக டென்ட் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு 4-5 பேர் உள்ளே உட்கார்ற மாதிரி. ஆனால் இதெல்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணலைங்களாம். இதுவுமே எல்லாம் சாப்பிட்ற பிளேஸ் தான். சுற்றி கீழே உட்காந்துட்டு சாப்பிட்ற மாதிரி உள்ள. ஆனால் ஓப்பன் பண்ணல இங்கெல்லாம். நார்த் இந்தியன் ஸ்டைலில் கீழே உட்காந்து ரவுண்டாக சாப்பிட்ற மாதிரி, அந்த மாதிரி டைப்பு. இந்த சைடு விரும்பி சாப்பிட்றவங்க இங்கே வந்து சாப்பிட்லாம் போல இருக்குது. அது இல்லாமல் பாருங்கள், மேலேயும் ரூஃப் டாப், மேலேயும் கார்டன் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. அங்கேயும் சாப்பிட்றாங்க எவ்வளோ பேர். நிறைய பிளேசஸ் இருக்குங்க. நான் கூட ஃப்ளைட்டில் மட்டும்தான் ரெஸ்டாரண்ட் இருக்கும், அங்கே மட்டும் சாப்பிடுவாங்கன்னு நினச்சேன். மேலேயும் சாப்பிட்றாங்க பாருங்கள். பெரிய ரெஸ்டாரண்ட்டாக தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, அந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்டு. இந்த பக்கம் ஃபுல்லாக கேப்ஸ் தான், ரெஸ்டாரண்ட்ஸ் தான். இங்கெல்லாம் டீ பாயிண்ட்டு எல்லாமே இருக்குது. அப்படியே அந்த ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்லேருந்து போய் பார்க்கலாங்க. இங்கேருந்து வியூ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே ஒன்றும் க்ரௌடு அதிகமாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது க்ரௌடு. எல்லாம் அதுக்கோசரம் தான் வெயிட்டிங். ஃப்ளைட்குள்ளே போய் சாப்பிட்றதுக்கு தான் இல்லை, நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் தான் காலியாக தான் இருக்குது. நீட்டாக இருக்குங்க ரெஸ்டாரண்ட் பார்க்குறதுக்கு. ஏர் ஹோஸ்டர்ஸ் மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம். அப்படியே இந்த இடத்துலேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஃப்ளைட்டோட டயர் பார்த்தீங்களா? பக்கமாக பார்த்ததில்ல நம்ம, இங்கே தான் பார்க்குறோம். பாருங்கள், அப்படியே கிளாஸ் போட்டு மூடி வச்சுருக்காங்க இந்த சைடு. அந்த சைடுமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே தான் நம்ம நம்பர் வந்தோன்னே கூப்பிட்டோன்னே கால் பண்ணோன்னே இந்த பக்கம் போகணுங்க மேலே. ஃப்ளைட்டில் ஏறுற மாதிரியே தான். என்ன இது பர்மனெண்ட்டாக போட்டாங்க, அது மேலே ஏறி போகணும். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேர்ன் வந்துருச்சு, கூப்பிட்டுட்டாங்க. அப்படியே மேலே போயிட்டுருக்காங்க. ஃப்ளைட் ஏர் ஹோஸ்டர்ஸ் மாதிரி இருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ணே? அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு.
ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டாங்க பாருங்க, அப்படியே பின்னாடி. இனிமேல் தான் ஆர்டர் பண்ணணும். டைகர் ஏரோ ரெஸ்டாரண்ட் மெனு கார்டு அப்படியே பாருங்கள். ரேட்ஸ்லாம் நார்மலாக தாங்க இருக்குது, ரொம்ப ஹைலாம் கிடையாது. எல்லாம் 200 300 அந்த ரேஞ்சஸில் தான் இருக்குது. எல்லாம் எல்லா ஐட்டமும் இருக்குது. சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், சைனீஸ் எல்லா ஐட்டம்ஸும் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் மேலே பார்த்தீங்களா லைட்டிங்ஸ் நல்லா இருக்குங்க. இங்கே அப்படியே ஃபுல்லாக கடைசி வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். அப்படியே பாருங்கள். இந்த பேக் சைடில் இருக்க வேவலையாக தாங்க நமக்கு ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க கிச்சனில் இருந்து. ஓரளவுக்கு பார்த்தா சீட்ஸ்லாம் ஃபுல்லாக தாங்க இருக்கு. 90% அளவு ஃபுல்லாக தான் இருக்குது எல்லாமே. சிக்கன் கீ ரோஸ்ட்டுங்க இது வந்திருக்கு ஃபஸ்ட்டு. மீதி ஃபுட் ஐட்டம்ஸும் எல்லாம் வந்துட்டுருக்குங்க. அப்படியே பாருங்கள் ஒன்று ஒன்றா. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெஸ்டாரண்ட்டுங்க இது. தீம் நல்லா இருந்துச்சு. இந்த ஃப்ளைட் தீமில் ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அது டிஃப்ரெண்ட்டு தான். இது வரைக்கும் எங்கேயும் போனது இந்த மாதிரி இல்லை. ஐட்டம்ஸும் அதே மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருந்ததுங்க. ப்ரைஸும் நார்மல் ப்ரைஸ் தான். ஐட்டம்ஸ் எல்லாமே டேஸ்ட் பரவாயில்ல, நல்லா இருக்குது. இந்த பக்கம் பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். இங்கே நல்லா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு வர்ற மாதிரி இருக்குது. இந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா பைலட் உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரண்ட்டில் அந்த இடத்துக்கு போகலாங்க. அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே போய். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல முன்னாடி பார்த்தீங்களா ஃப்ளைட்டில் இருக்க அப்படியே அந்த இது இருக்குங்க, காக்பிட். பைலட் உட்காந்துருக்க இடம். நம்ம ஒரிஜினல் ஃப்ளைட்டில் தான் போய் பார்த்ததில்லை இந்த இடத்துலாம். இங்கேருந்து பார்த்துக்கலாம் இதெல்லாம். ஃப்ளைட்டில் உட்காந்த மாதிரியே இருக்குதுங்க. பைலட் சீட்டில் உட்காந்தாச்சு. அப்படி பாருங்க. ஓகேங்க, அப்படியே போகலாம். அப்படியே பார்த்துங்க ஃப்ளைட் ரெஸ்டாரண்ட்டை. அப்படியே கீழே இறங்கலாம். இந்த பக்கம் ரோடு பக்கத்துலேயே இருக்குது. ரோடு சைடுக்கு பக்கமாகவே இருக்குங்க. ரொம்ப உள்ளே போகிற மாதிரிலாம் இல்லை. மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்குது இது. இந்த இது எங்கே இருக்குன்னா பன்னார்கட்டா ரோட்டில் இருக்குங்க. டைமிங்ஸ்லாம் கிடையாதுங்க. உள்ளே எவ்வளோ நேரம் வந்தால் நம்ம டைமிங்ஸ் தான். 1 hour to 2 hours வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே. ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்குங்க. ஆனால் ஆளுங்க செஞ்சு எடுத்துகிட்டு வர தான் ரொம்ப லேட் ஆகுது. பாருங்கள், இங்கே இருக்க கிச்சன். கிச்சன்லேருந்து அப்படியே மேலே வராங்க. பேக் சைடு இது. மேலே இவ்வளோ தூரம் நடந்து வந்து உள்ளே வந்து கொடுக்குறாங்க, நமக்கு சர்வ் பண்ணுறாங்க. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. அதே மாதிரி கொஞ்சம் ஆறியும் போயிடுது. ஆனால் இவ்வளோ தூரம் வரணும்ல. பாருங்கள், கிச்சன் பக்கமாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது. அது ஒரு ட்ராபேக் தான் இங்கே. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெஸ்டாரண்ட் இது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிட்டுருக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல இருந்து பாருங்கள் ஃபுல் பிளேனும் கம்ப்ளீட்டாக கவர் ஆகுதுங்க. அப்படியே பாருங்கள் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே கிளம்பலாங்க. எல்லாம் முடிஞ்சது, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை பாருங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.